கரூரில் கூட்ட நெரிசல் சம்பவம் நடைபெற்ற வேலுச்சாமிபுரம் பகுதியில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான கண்காணிப்பு குழுவினர் சிபிஐ அதிகாரிகள் மற்றும் மாவட்ட எஸ்பி ஆகியோருடன் ஆய்வு செய்தனர். இதைத் தொடர்ந்து தாவேகா சார்பில் பரப்புரைக்கு அனுமதி கேட்ட இடமான உழவர் சந்தை, லைட் ஹவுஸ் கார்னர், மனோகரா கார்னர் உள்ளிட்ட இடங்களையும் கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு செய்தனர். கோவையில் அரசு ஊழியர்கள் குடியிருப்பில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட சம்பவத்தில் கொள்ளை சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கவுண்டம்பாளையத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் 13 வீடுகளின் பூட்டை உடைத்து நகை, பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த வழக்கில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 3 பேரை போலீசார் சில தினங்களுக்கு முன்னர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். இதில் ஆசிப் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் மற்ற இருவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கொள்ளை சம்பவம் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் இதில் 16 பேருக்கு தொடர்புடையது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக 12 பேரை பிடித்து விசாரணை நடத்திய போலீசார் கொள்ளையர்களுக்கு ஆட்டோவை வாடகைக்கு கொடுத்த நபரையும் கைது செய்தனர். தொடர்ந்து கொள்ளை சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட உயிரிழந்த ஆசிஃபின் தம்பி பரியான் மற்றும் தாவூத் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். கொள்ளையர்கள் 2 மாதங்கள் கோவையில் தங்கி அடுக்குமாடி குடியிருப்பை நோட்டமிட்டு கொள்ளையை அரங்கேற்றியதும் போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.